சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மாசி மாதம் 1ஆம் தேதி குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள். மாசி மாதம் அப்படின்னாலே குலதெய்வ வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த மாதம் இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்துல நம்ம குலதெய்வ வழிபாடை செய்யும் போது நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, பலரது குலதெய்வங்களுக்கு வருடாந்திர பூஜை இந்த மாசி மாதத்தில் நடக்கும். அதுவும் மாசி மகத்தன்று, மாசி 2வது வெள்ளி, 4வது வெள்ளி, அது மட்டும் அல்லாது மாசி மகா சிவராத்திரி என்றும் பல கோவில்கள்ல வருடாந்திர பூஜை அப்படிங்கிறது நடக்கும். இந்த மாசி மாதத்தை விஷ்ணுபதி காலம் அப்படின்னு அழைப்போம். பொதுவாகவே குலதெய்வம் 2 பெருந்தெய்வங்களின் அம்சம் கொண்டது. ஒன்று சிவனின் அம்சம் கொண்ட குலதெய்வங்கள், மற்றொன்று விஷ்ணுவின் அம்சம் கொண்ட குலதெய்வங்கள். பல ஐயர்கள்ட்ட போய் ஏதாவது யாகம் செய்யும்போது நீங்க என்ன கோத்திரம், சிவகோத்திரமா விஷ்ணு கோத்திரமா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதற்கு இந்த 2 பெருந்தெய்வங்களுக்குமே ரொம்ப ரொம்ப உகந்த மாதம் இந்த மாசி மாதம் தான் சொல்லணும். இந்த மாசி மாதத்தை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னும் அழைப்பார்கள். மாசி மாதத்திற்கு மற்றொரு பெயரும் இருக்கின்றது. மாங்கல்ய மாதம் அப்படின்னும் இந்த மாதத்தை அழைப்பார்கள். இந்த மாதத்தில் பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய சரடுகளை மாற்றிக்கொள்வது ரொம்பவே நல்லது. அதற்கு அந்த காலத்திலே ஒரு பழமொழி இருக்கின்றது. மாசி கயிறு பாசி பிடிச்சு போகும். அதாவது மாசி மாதத்தில் நீங்க தாலிச்சரடில் உள்ள கயிறுகளை மாற்றிக்கொள்ளும் போது அந்த கயிறு பாசி பிடிக்கும் அளவிற்கு உங்கள் கழுத்தில் தீர்க்க சுமங்கலியாக நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறத குறிக்கின்றது. அதே போல மாசி மகத்தன்றும் பித்ருக்களுக்கு, அதாவது ஒரு சிலரோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பித்ரு தோஷம் இருக்கு, முன்னோர்களில் கோபமா இருக்காங்க, இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்டவர்கள் புனிதமான நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்பவே நல்லது. உங்க குடும்பத்திற்கு உள்ள உங்க முன்னோர்களின் சாபம், முன்னோர்களின் கோபத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் மாசி மகம் இருக்கின்றது. இந்த மாதத்துல உங்களுக்கு வருடாந்திர பூஜை இல்லைனாலும் இந்த மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் முடிவதற்குள் உங்க குலதெய்வத்திற்கு ஒரு முறையாவது நீங்க சென்று வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு பல நன்மைகளை செய்யும். அது மட்டும் இல்ல, இந்த மாசி மாதத்துல இன்னொரு சிறப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசி மாதத்துல புனித நதிகளில் நீராடுவது நம்மளுடைய அனைத்து பாவங்களும் நம்மை விட போகும் கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள். இதற்கு ஒரு புராண கதைகளும் இருக்கின்றது. மகாபாரதத்துல குந்தி குந்தி தாயார் சூரியனின் அனுக்கிரகத்தால் கர்ணனை பெற்றெடுத்தார். திருமணத்திற்கு முன்பாகவே கர்ணன் பிறந்ததால் அவர் அந்த கர்ணனை ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் விடுகிறார். இந்த பாவம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த தேவர்களிடம் மன்றாடுகிறார். நான் ஒரு குழந்தைய இப்படி தவிக்க விட்டுட்டேன், இது என்னுடைய பாவம் தான், இந்த பாவம் என்னை விட்டு போகணும்னா நான் என்ன செய்யணும்? மாசி மகத்தன்று மகாமக குளத்தில் நீங்கள் குளித்தால் உங்களுடைய பாவங்கள் போகும். அதை எப்படி சொல்றாருன்னா, மாசி மகத்தன்று 7 கடலில் நீங்கள் நீராடினால் உங்களுடைய பாவம் போகும். ஒரே நாள்ல எப்படி 7 கடல்ல நம்ம நீராடுவது அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்றாங்க, அந்த 7 கடலும் புனித தீர்த்தங்கள் அனைத்தும் நிறைந்த மாசி மகத்தன்று மகாமக குளத்தில் நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு விலகும் என தேவர்களிடம், சூரிய தேவரிடம் இந்த ஆலோசனை பெற்று குந்தி தாயார் மாசி மகத்தன்று மகாமக குளத்தில் குளித்து தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்டார். மாசி மகாமகம் 12 வருடத்திற்கு ஒரு முறை அல்லவா கொண்டாடப்படுகின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே மகாமக குளம் மட்டும் இல்ல, அனைத்து புனித நதிகளிலுமே மாசி மாதம் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தன்று புனித நதிகளில் நீராடி அங்க உள்ள தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்படுகின்றது. இன்னுமே மாசி மகத்தன்று கடலில், நதிகளில் மற்றும் குளங்களில் நம்ம நீராடுவது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. இப்பேற்பட்ட மாதத்தை நம்ம வரவேற்பதற்காக இந்த மாதத்துல நம்ம கண்டிப்பா குலதெய்வம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இந்த ஒரு தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றும் போது, அதுவும்
மாசி மாதம் முழுவதும் உங்களால் ஏற்ற முடிந்தால் நல்லது. இல்லங்க இடையில நாங்க குலதெய்வ கோவிலுக்கு போறோம், இல்ல வெளியூர் போயிருவோம், இல்ல மாதவிடாய் காலங்கள் வரும் அப்படிங்கிற பட்சத்தில மாசி மாதம் 1ஆம் தேதி ஏற்றுங்கள். ஒரு 3 நாட்களாவது தொடர்ந்து இந்த தீபத்தை தொடர்ந்து உங்க வீட்ல ஏற்றி வாருங்கள். எப்படி அந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுல சுத்தமான வெள்ளை நிற பஞ்சு திரி போட்டு, பசு நெய் ஊற்றி, அதில் 2 கற்கண்டு மற்றும் அந்த விளக்கிற்கு துளசி அல்லது வில்வ இலை உங்களுக்கு எது குலதெய்வமோ, உங்கள் குலதெய்வம் சிவனின் அம்சம் அப்படின்னா வில்வ இலை வையுங்க. இல்ல நாராயணனின் அம்சம் என்றால் துளசி இலை வைத்து உங்கள் பூஜை அறையில் கிழக்கு நோக்கி தீபச்சுடர் இருக்க வேண்டும். அவ்வாறு ஏற்றுங்கள். அதுவும் இந்த மாசி மாதம் 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா, ஏகாதசி திதி வருகின்றது. இது பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த திதி. உங்களுக்கு பெருமாள் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னாலும், நீங்க அந்த விளக்கிற்கு தாராளமாக துளசி வைத்து நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றலாம். எங்களுக்கு துளசியும் கிடைக்கவில்லை மற்றும் வில்வ இலையும் கிடைக்கவில்லை. நாங்க என்ன செய்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசனை மலர்கள் நீங்கள் தாராளமாக சூட்டலாம். அல்லது வெண்மை வண்ண மலரை நீங்க அந்த விளக்கிற்கு சூட்டி அந்த தீபத்தை ஏற்றலாம். அந்த தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக அதுவும் ஆண் குழந்தை வேண்டி நீங்க விரதம் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை தேவைப்படுகின்றது அப்படின்னா, வெற்றிலை வைத்து நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றலாம். எங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எங்களை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் அரச இலை எப்படியாவது அரச இலை முத நாளே பறிச்சு வச்சு காலையில அரச இலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு அந்த அரச இலையில ஓம் அப்படின்னு சிம்பிள் போடுங்க. அப்படி இல்லையா 3 இல்லைன்னா 5 பொட்டுகள் வைத்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அதன் மேல மண் விளக்கு புது மண் விளக்குல மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு சுத்தமான பசுநெய் ஊற்றி வெள்ளை பஞ்சு திரி வைத்து அந்த தீபத்தை ஏற்றுங்கள். அது மட்டும் இல்ல இந்த தீபத்தை ஏற்றும்போது ஓம் என் குலதெய்வம் நமக அப்படின்னு சொல்லி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதையும் சொல்லி நீங்க மனதார வழிபாடு செய்யுங்கள். அது மட்டும் இல்ல இது வெள்ளிக்கிழமையே நமக்கு 1ஆம் தேதியும் சேர்ந்து வருவதனால அந்த நாள்ல நீங்க விஷ்ணு சமஸ்கர நாமம் அல்லது சிவபுராணம் அல்லது அபிராமி அந்தாதி இந்த விளக்கு ஏற்றி வைத்து ஒரு 10 நிமிடம் ஏதேனும் ஒன்றை பாராயணம் செய்யும்போது கண்டிப்பா உங்க குலதெய்வத்தின் அருளும் இந்த இஷ்ட தெய்வங்களின் அருளும் உங்க குடும்ப கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி அந்த தெய்வங்களின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.